ஹாய், இன்னைக்கு நம்ம தீபாவளி சீரிஸில் பாதாம் அல்வா எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். கிங் ஆஃப் ஸ்வீட்ஸ்னால் அது பாதாம் அல்வா தாங்க சொல்லுவாங்க. இது ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்கினீங்கன்னா ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நான் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக பண்ணி பாருங்க. பாதாம ஒரு 1/2 hour சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணிக்கோங்க. பாதாமும் சர்க்கரை ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக தான் சாப்பிட பிடிக்கும்னா நல்ல மையாக அரைச்சிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிருக்கேன். ஒரு பேனில் மில்க் ஆட் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா பச்சை ஸ்மெல் போனதும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கீ ஆட் பண்ணணும். கீ ஆட் பண்ணிட்டு அது கூடவே வந்து குங்குமப்பூவில் நான் வந்து மில்க் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கலர் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருந்தது நல்லா எல்லோவாக ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு நெய் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நெய் விட்டு வரணுங்க பாத்திரத்துலேருந்து. அப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 30 to 40 minutes ஆகும். பாதாம் அல்வா செய்கிறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவல். என்னோட ஃபேவரட் பாதாம் அல்வா. நீங்களும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ரெசிபீஸ்.